அம்பேத்கரை போல சாதி ஒழிப்பு பேசினாலும், அம்பேத்கரை போல இந்து மத எதிர்ப்பு பேசினாலும், ஆனா அவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு சிக்கல் வந்து அம்பேத்கருக்கு இருக்கு. சோ அம்பேத்கர் மேல ஒரு பெரிய ஒரு அச்சம் வந்து இந்த பொது சமூகத்துக்கு இருக்கு. ஏன்னா தலித்துகள் அறிவுஜீவிகளா இருக்கல, அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருந்த ஒரு பெண்ணு என்னை காதலிச்சா, நான் அவளை காதலிச்சேன். அதுதான் இந்த கவிதை அலாதி பிரியம். அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம், செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி பிரியம். அதிலும் அடுக்கு செம்பருத்தியை விட ஒத்த செம்பருத்தி என்றால் உயிர். வீட்டை சுற்றி செம்பருத்தி குச்சிகளை வெட்டி நட்டு வைப்பாள். செம்பருத்தியை காதின் மேல் சொருகி கண்ணாடி முன் நின்று ரசிப்பாள். சமயங்களில் செல்ஃபி எடுத்தும் அனுப்பி வைப்பாள். செம்பருத்தி இதழை கசக்கி உதட்டில் பூசி சிரிப்பாள். இன்னும் சில மர்ம இடங்களில் செம்பருத்தி இதழை வைத்து வெட்கப்படுவாள். புத்தகங்களுக்கு இடையில் செம்பருத்தியை பாடம் செய்து வாழ்த்து மடல்களோடு சேர்த்து தருவாள். செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி பிரியம். அவள் நினைவால் தான் என் மகளுக்கு செம்பருத்தி என்று பெயர் வைத்துள்ளேன். ஒருபோதும் அவளால் முடியாதுதான் அவளது மகனுக்கு அம்பேத்கர் என்று பெயர் வைக்க.